இந்தியாவில் சுமார் 33.6 கோடி பெண்கள் மாதவிடாயை அனுபவிக்கின்றனர். அவர்களில் சுமார் 12.1 கோடி பேர் செயற்கை டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துகின்றனர். இது ஒவ்வொரு ஆண்டும் 1230 கோடி அப்புறப்படுத்தக்கூடிய ஒருமுறை பயன்பாட்டின் பின் சானிட்டரி பேட்களை உருவாக்குகிறது. இத்தகைய பிளாஸ்டிக் பேட்களை அகற்றுவது பெரும் கவலையாக உள்ளது. இந்தியாவின் மாதவிடாய் சுகாதார கூட்டணியின்படி ஒரு சானிட்டரி பேட் சிதைவடைய 500 முதல் 800 ஆண்டுகள் ஆகலாம். ஏனெனில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மக்காதது மற்றும் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்களுக்கு வழிவகுக்கும். ஆகவே வளரும் நாடுகளில் பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மக்கும் தன்மையுடைய மற்றும் ஆக்சோ மக்கும் தன்மையுடைய மாதவிடாய் சுகாதார பொருட்களுக்கான சந்தை எப்போதும் விரிவடைந்து வருகிறது. சானிட்டரி நாப்கினில் 90% பிளாஸ்டிக், டயாக்சின் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் கொண்ட செயற்கை பொருட்கள் உள்ளன. உறிஞ்சக்கூடிய பொருள் ரேயான். இது டயாக்சின் கொண்டது. டயாக்சின் ஒரு தீங்கு விளைவிக்கும் பொருள், ஹூஆல் மாசுபடுத்தும் மற்றும் புற்றுநோய் வழிவகுக்கும் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் இதன் பயன்பாட்டினால் சொறி, ஒவ்வாமை, பிறப்பு குறைபாடுகள், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்றவற்றை ஏற்படுத்தும். இதனால் ஆரோக்கியத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்த புல்லியம்பட்டி நாப்கின் தொழிற்குழு ஆக்சோ மக்கும் தன்மையுடைய சானிட்டரி நாப்கின்ஸ் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சோள மாவு மற்றும் மரக்கூழ் தாள், மரக்கூழ் மெல்லிழைத்தாள், உயிரின நெகிழி போன்ற மக்கும் பொருட்களை மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. மத்திய பிளாஸ்டிக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சானிட்டரி நாப்கின்களின் கடுமையான மக்கும் தன்மை சோதனையை நடத்தியது. இது 70% மக்கும் விகிதத்தை வெளிப்படுத்தியது. இந்த சாதனை இந்த நாப்கின்களை ஆக்சோ பயோடிகிரேடபிள் என தகுதிப்படுத்துகிறது. இந்த சுற்றுச்சூழலில் திறம்பட உடைக்கும் திறனை குறிக்கிறது. ஆக்சோ பயோடிகிரேடபிள் சானிட்டரி நாப்கினின் மக்கும் தன்மையானது எளிமையான நச்சு தன்மையற்ற பொருட்களை உருவாக்குகிறது. மக்கும் பொருட்கள் பெரும்பாலும் மக்காத பொருட்களை விட விரும்பப்படுகின்றன. ஏனெனில் அவை சுற்றுச்சூழலில் குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அவை உடைந்து போகும்போது அவை நிலப்பரப்பு அல்லது கடல்களில் குவிவதில்லை. மாசு மற்றும் கழிவு மேலாண்மை சவால்களை தணிக்க உதவுகின்றன. இந்த நிலையான வணிகமானது 10க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது மற்றும் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 2.25 லட்சம் வருவாயை ஈட்டுகிறது. மக்கும் சானிட்டரி நாப்கின்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நுகர்வோர் மக்காத கழிவுகளை குறைப்பதற்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுப்பதற்கும் பங்களிக்கின்றனர். இது சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் நீர்நிலைகளில் வளர்ந்து வரும் கவலையாக உள்ளது.